மிஸ்ஸஸ் பட்டிலுங்கிறவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ல இப்போ தனியாக இருக்கிறாங்க. வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் காலிங் பிள்ளை யாரோ அடிக்கிற சத்தம் கேட்குது. அதை கேட்டு கதை திறந்து பார்த்தா வெளியில் கருப்பாக ஒருத்தன் நிற்கிறான். அவனை பார்த்ததுமே நீங்கள் தேடுறாலும் இங்கே இருக்க மாட்டாங்க, மேலே இருப்பாங்க அப்படின்னு கையை காட்டுறாங்க. இப்போ கதவு சாத்தலான்னு பார்த்தா அந்த கருப்பாக இருக்கிறவன் கையை நீட்டியாக தடுக்கிறான். இதை பார்த்ததுமே அவங்க கோவப்பட்டு, நீ திருடத்தானே வந்திருக்க, நீ என்ன வேணாலும் திருடிக்க, ஆனால் என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கே சிசிடிவி கேமராவும் இருக்குது, நீ கண்டிப்பாக மாட்டிப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அந்த கருப்பாக இருக்கிறவன் அவங்கள பார்த்து ரொம்ப பொறுமையா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் திருடன் இல்லை, என்னுடைய பேர் மரணம், நீங்களும் இப்போ மரணம் அடைஞ்சிட்டீங்க, உங்களை கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கனவுகள் ஆசைன்னு இருந்திருக்கும். இப்போ இறந்துட்டான்னு தெரிஞ்சதுமே அதை நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு படிக்கட்டில் 2 பேருமே நடந்து போகிறாங்க. நாம வாழ்க்கையில் நல்லது எவ்வளோ பண்ணியிருக்கோம், கெட்டது எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு பார்க்குற இடம் தான் இது. இப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு திராஸ் இருக்குது. அந்த மரணம் ஒரு இறகு எடுத்து ஒரு பக்கத்தில் வைக்கிது. இப்போ மிஸ்ஸஸ் பட்டீலோட இதயத்தை பிடுங்கி இன்னொரு பக்கம் வைக்கிறாங்க. சொர்க்கமாக நரகமாங்கிறது உடனே தெரிஞ்சிடும். ஆனால் அந்த திராசு ரெண்டுமே சமநிலையில் இருக்குது.